Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. தாயார் போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உடனிருந்தனர். கொடைக்கானலில் ஓய்வுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார். ஒரு நாள் முன்னதாகவே பயணத்தை முடித்துக் கொண்டு வருகை. விழுப்புரம் தொகுதி இவிஎம் பாதுகாப்பு அறையில் சிசிடிவி கேமராக்கள் பாதிப்பு. சுமார் 30 நிமிடங்கள் செயல்படாத நிலையில் சரி செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் மீண்டும் பாதுகாப்பு ஒத்திகை. என்எஸ்ஜி பாதுகாப்பு படையுடன் இணைந்து டெல்லி போலீசார் பாதுகாப்பு ஒத்திகை. டூஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் புகாரில் சிபிஐ அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள். செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். கெஜ்ரிவாலின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். இடைக்கால ஜாமீனுக்கான நிபந்தனைகள் என்ன என்பது குறித்து அமலாக்கத்துறை தெரிவிக்குமாறு உத்தரவு. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் கல்வி தொடர்பான திரைப்படங்களை திரையிட அனுமதிக்க கோரி வழக்கு. மனுவை பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் கொச்சியில் பச்சிளங்குழந்தை பொட்டலத்தில் கட்டி தூக்கி வீசப்பட்ட சம்பவத்தில் இளம்பெண் மற்றும் அவரது பெற்றோரிடம் போலீசார் விசாரணை. திருமணம் ஆகாத நிலையில் குழந்தை பிறந்ததால் கொலை செய்தது அம்பலம். ஆவியூரில் சுரங்க விதிகளை மீறி செயல்பட்ட கல்குவாரியில் இருந்து 240 வெடிமருந்துகள் பாதுகாப்பாக வெடித்து அகற்றம். ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்த பின் அதிகாரிகள் அகற்றினர். சிக்கன் ரைஸில் விஷம் கலந்து கொடுத்து குடும்பத்தாரை கொலை செய்ய முயற்சித்த பரபரப்பு சம்பவம். தாத்தாவை தொடர்ந்து தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். கும்பகோணத்தில் 40 வயது நபரும் வள்ளியூரில் கூலி தொழிலாளியும் சுருண்டு விழுந்து உயிரிழப்பு. தமிழகத்தில் வருகிற 7ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, ஈரோடு, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூரில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கத்தரி வெயில் தொடங்கிய முதல் வாரத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும். கோடை மழை பெய்யும் பட்சத்தில் வெப்பம் குறைய வாய்ப்பு என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னையில் கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தகவல். உதகை, அரூர், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை. வெப்பத்தை சற்று தணித்ததால் மக்கள் நிம்மதி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, தென்கரை கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை. 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சூளகிரி அருகே 2 நாட்களாக கனமழை பெய்ததால் கிராம மக்கள் உற்சாகம். முனீஸ்வரன் கோவிலில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு வழிபாடு. சென்னை பட்டினப்பாக்கத்தில் காருக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் கடை உரிமையாளர் தாக்கப்பட்ட விவகாரம். காவலர் கோபிநாத் பணியிடை நீக்கம். பாஜக நிர்வாகியும் அவரது தந்தையும் சிறையில் அடைப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்து.
விபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ரேவண்ணா மீண்டும் முன்ஜாமீன் மனு தாக்கல். நேற்று தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்ற நிலையில் இன்று புதிதாக முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். தேர்தலில் ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்விக்கு நடிகை ஜோதிகா சொன்னது என்ன? So I don't know. Sometimes privately also we vote. அது online கூட இருக்குல்ல. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. ஆன்லைனில் ஓட்டா என கேள்வி எழுப்பிய இணையவாசிகள். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே பேக்கரியில் வாங்கிய கேக்கில் இறந்த நிலையில் பள்ளி இருந்ததால் அதிர்ச்சி. கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஏஆர் ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் திரும்பியவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். டிக்கெட் தொகையுடன் சேர்த்து 67,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. தனியார் நிறுவன உரிமையாளரிடம் பெற்ற 50 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும். நடிகர் யோகி சேதுவுக்கு சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் வலியுறுத்தல். மும்பையில் நடந்து வரும் வேட்டையன் படப்பிடிப்பில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் பங்கேற்பு. புகைப்படங்களை வெளியிட்டது லைகா நிறுவனம். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.